கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று நவம்பர் 21ஆம் தேதி. இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 4வது வசனம். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கு கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, ஆரோக்கியமுள்ள நாவு, ஆரோக்கியமான நாவு அது எப்படி இருக்குதா? ஜீவ விருட்சத்தை போல இருக்கின்றது. ஜீவ விருட்சம்னா என்ன? அது வாழ வைப்பது. அப்ப என்ன அர்த்தம்? அந்த நாவிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகள் எப்படி இருக்குமா? மற்றவர்களுக்கு ஜீவ விருட்சத்தை போல இருக்க வேண்டும். நம் நாவிலிருந்து என்ன பேசினாலும் மற்றவர்களை தேற்றுவதாக, ஆற்றுவதாக, குணப்படுத்துவதாக, இருதயத்தில் இருக்கிற காயத்தை எல்லாம் கட்டுவதாக, அவர்கள் வாழ்க்கையில என்ன எல்லைக்கு போய் சோர்ந்து போய் வாழ்க்கையின் முடிவுக்கே வந்திருந்தா கூட அவங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்து அவங்களை வாழ வைக்கத்தக்கதாக நம்முடைய நாவு இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இனிய நாவு ஆத்துமாவுக்கு மதுரம் போல இருக்கிறது, மதுரமா இருக்குது. எலும்புகளுக்கு ஔஷதம், மருந்து போல ஔஷதமா இருக்கின்றது. அன்பாய் பேசுவது, இனிமையான சொற்களை பயன்படுத்தி பேசுவது, இது மற்றவர்களுக்கு எப்படி இருக்குதா? ஆத்துமாவிற்கே அது மதுரமா இருக்கிறது, இனிமையா இருக்குது. அப்படிப்பட்ட சொற்கள் நாவிலிருந்து புறப்படுகிறது அல்லவா? அப்போ அந்த நாவு ஆரோக்கியமான நாவு. ஆரோக்கியமான நாவுனா சுத்தம் உள்ளதாக, சொற்களில் சுத்தம் இருக்கணும். அதே போல மாறுபாடு இருக்கக்கூடாது, புறங்கூறுதல் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லாமல் இருக்கும் என்றால் அந்த நாவு தான் ஆரோக்கியமான நாவு. அந்த வசனத்தின் அடுத்த பகுதி, நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும் என்று சொல்லுகின்றது. இப்போ என்ன அர்த்தம்? நாவின் மாறுபாடு அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ நம்ம பேசுகிறத நம்ம மற்றவங்ககிட்ட மாற்றி பேசுவது, இல்லை மற்றவங்க சொல்கிறத கேட்டு அதை இன்னொருத்தர்கிட்ட போய் அதை தவறாக மாற்றி சொல்வது. அப்போ மாறுபாடு. அப்போ இதுக்கு புறங்கூறுதல் என்று எடுத்துக்கொள்ளலாம், அல்லது தவறாக பேசுவது, பொய் பேசுவது. இதெல்லாம் அது எப்படிப்பட்டதான்? நாவின் மாறுபாடு ஆவியை நொறுக்கும். அப்போது ஆவியை நொறுக்கும், மற்றவர்களை அப்படியே துவள பண்ணும், அப்படி வேதனைப்படுத்தும். குணசாலியான பெண்ணு குறித்து எழுதியிருக்கு, தயை உள்ள போதகம் அவளுடைய நாவின் மேல் இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. அப்போ நம்மிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுத்து வாழ வைப்பதாக இருக்க வேண்டும். இயேசு மகாராஜா வந்தார் அந்த பூமியில, அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக. பாருங்க, வனாந்திரத்திற்கு போனாலும் அங்கும் பார்த்தீங்கன்னா ஆயிரமாய் ஜனங்கள். பாருங்களேன், வாகன வசதிகள் இல்லாத நாட்கள்ல பாருங்களேன், அவங்க உணவு எதையும் எதிர்பாராம, பசி தாகம் எதையும் பொருட்படுத்தாமல் இத்தனை ஜனங்கள் இயேசு மகாராஜா எங்கு சென்றாலும் அவருடைய வார்த்தையை கேட்க அங்கு போறாங்க. பாருங்களேன், அப்போ உணவே இல்லாமல் இருந்தாலும் உட்கார்ந்து 3 நாள் உட்கார்ந்துருக்காங்க, ஒரு நாள் ஃபுல்லா உட்கார்ந்துருக்கிறாங்க. அவருடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. அப்போ அவருடைய வார்த்தைகள் எப்படி பாருங்களேன், அதான் ஜீவ விருட்சம். ஆண்டவருடைய வார்த்தையில வல்லமை உண்டு, ஜீவன் உண்டு, அதிகாரம் உண்டு. பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட தேவ பிள்ளைகள் கூட அவர்தான் நமக்கு மாதிரி. இயேசு மகாராஜா தான் நமக்கு ரோல் மாடல். அப்போ அவரை போல பேச, கனிவாக பேச, இனிமையாக பேச, மற்றவர்களுக்கு நம்ம பேசுவது அவங்கள ஒரு படி அவங்க வாழ்க்கையில முன்னேற வைக்கணும், அவங்க வாழ்க்கையில அவங்க கற்றுக்கொள்ளணும், அவங்கள இன்னும் டவுனாக விடக்கூடாது, அந்த அவிசுவாசத்துக்குள்ள போகக்கூடாது, அவங்க விசுவாசத்தை கட்டி எழுப்பணும், அவங்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். அப்படி சொல்லி யோசித்து ஞானமாக நம்ம தயவுள்ள போதகத்தோடு நம்ம பேசும் பொழுது அது ஆரோக்கியமுள்ள நாவாக இருக்கும். மாறுபாடு உள்ளவன், அதாவது கோல் சொல்லி திரிகிறவன் பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுகின்றான். அதே நேரத்தில் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீ அங்கும் இங்கும் உன் ஜனங்களுக்குள்ளே கோல் சொல்லி திரியாயாக, அது பிறனுடைய இரத்த பழிக்கு உட்படாத அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மாறுபாடான நாவு சண்டையை எழுப்பி விடுது, வாக்குவாதத்தை எழுப்பி விடுது, பிரச்சனையை எழுப்பி விடுது.
சிநேகிதர்களை பிரித்து விடுது. ஆமா, அப்படிப்பட்ட நாவு நமக்கு வேண்டாம். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம் போல நம்ம இருப்போம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதே போல நாமும் கூட விசுவாச வார்த்தைகளை பேசுவோம். நம்ம ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளையே அறிக்கை செய்வோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையும் கூட ஆசீர்வாதமாக இருக்கும். கண்களை விடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் நாங்கள் வாசித்து தியானித்த வசனம், ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம் போன்றது என்ற இந்த வார்த்தையின்படி ஆண்டவர், தேவ பிள்ளைகளுடைய நாவு ஒரு ஆரோக்கியமான நாவாக இருக்கட்டும், ஜீவ விருட்சம் போல இருக்கட்டும். ஆண்டவரை, மாறுபாடுகளை, கோல் சொல்லி திரிகிறதை, பொய் பேசுகிறதை, கசப்போடு வைராக்கியத்தோடு ஆண்டவரை பேசுவதை, இவை எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரை அவர்கள் நடுவிலிருந்து எடுத்து போட்டு, நீர் உடைய பிள்ளைகளுடைய நாவு ஜீவ விருட்சம் போல இருக்கும்படி ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த நாளிலே நீர் அற்புதங்களை செய்தருளும், ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.